கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் கடந்த வாரத்தில் பார்த்த தேவ செய்தியின் தொடர்ச்சியை நாம் 2வது பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிப்போமாக. வேதத்திலிருந்து உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் மீண்டும் ஒரு விசை வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. நாம் கடந்த வாரம் தேவனுடைய வார்த்தையில பார்த்தோம். இங்கே ராஜாவாகிய சாலமோன், ஞானியாகிய சாலமோன் சூலமித்தியை பார்த்து சொல்லுகிறார், ஆம் என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி அவருக்கு பிரியமான மகளை பார்த்து, சூலமித்தியை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்துவான். கடந்த செய்தியில என் பிரியமே என்று நாம் தியானித்திருக்கிறோம். இந்த செய்தியில என் ரூபவதியே என்று அவர் சொல்ல காரணம், நாம் அதை தியானிக்க போகிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, ரூபம், அழகு, பியூட்டினஸ் இங்க வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூலமித்தியை பார்த்து நீ ரூபவதி என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, அந்நாட்களிலே அநேக ரூபவதிகள் வேதத்தின்படி நம்மாலே பார்க்க முடியும், ரூபவதிகளாகவே இருந்தார்கள். ஆனால் இங்கு அருமையான தேவதாசனாகிய சாலமோன் என்கின்ற இந்த அரசன் நீ ரூபவதி என்று சொல்லி யாரோடு கம்பேர் பண்ணுகிறார் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது திர்ஷாவை போல என்று சொல்லுகிறார். திரிசா என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள். இவர்கள், இந்த திர்ஷா என்பவள் இன்றைக்கு நாம் கேட்கிற பார்க்கிற அந்த திர்ஷா அல்ல, வேதத்திலே காண்கின்றதான திர்ஷா, மனாசையுடைய கொல்லு பேத்தி என்று சொல்லலாம். அவளை குறித்து யோசுவா 17:3 நாம் வாசிக்கும் பொழுது இந்த திரிசா அங்கே இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளை, நீ திரிசாவை போல அழகுள்ளவள் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே இது புறம்பான அலங்காரம் என்பதை நாம் பார்க்கலாம். அதையும் மேலாக சாலமோன் ஞானி புறம்பாக பார்த்து பாராட்டுகிற மனுஷனாக இல்லை. அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே உள்ளான சுபாவங்களை தான் இன்றைக்கு மக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த உன்னத பாட்டு, நீதிமொழிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவைகள் ஞானி ஆகிய சாலமோனால எழுதப்பட்டவைகள். சாலமோன் தேசத்திற்கு, இன்றைக்கு நாம் இருக்கின்ற உலகத்திற்கு அநேக நீதிமொழிகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாராலும் பாராட்டக்கூடிய, விரும்பக்கூடியதுதான் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம். அதுபோல ஆழமான கருத்துக்களை சொல்லுகிறவர் சாலமோன். எனவே இந்த சூலமித்தி என்கின்ற இந்த பெண்ணை பார்த்து என் பிரியமே என்று ரசித்து ருசித்து பாசத்தோடு சம்போதிக்கிறது மட்டுமல்லாமல் என் ரூபவதியே என்று கூட அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதை பார்த்து என் ரூபவதியே என்று சொல்லியிருப்பார்? ஆம், ஏனென்றால் இந்த சாலமோன் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. எனவேதான் நீ பூரண ரூபவதி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். த பியூட்டினஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது எங்கே இருக்கிறது? உன்னிடத்தில் ஒரு குறைவில்லை, ஒரு பழுதும் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆமென். ஒரு குற்றமும் அகப்படவில்லை. எந்த விதமான, ஆமென், ஆங்கிலத்திலே ஸ்பாட் என்று சொல்லப்பட்டிருக்கு, பழுது, எந்த விதமான ஸ்பாட்லெஸ், ஒரு நல்ல ஒரு மகளாக சூலமித்தி அங்கே காணப்படுகிறார். அதைதான் ஞானியாகிய சாலமோன் அட்மைர் பண்ணுகிறார், மெச்சுக்கொள்கிறார், பாராட்டுகிறார். உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ பூர்ண ரூபவதி. உலகத்தில் ஏராளமான ரூபவதிகள் இருந்தாலும் கூட
நீ பழுதற்ற ரூபவதியாயிருக்கிறாய். உன் வாழ்க்கை, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உன் நடை உடை எல்லாமே ஒன்றும் குறை சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லாத நிலையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. உன் வாயின் வார்த்தைகள், உன் பார்வை, உன் எல்லா விதமான காரியங்களிலே நீ பழுதற்றவர்களாய், ஒருவரும் உன்மேலே குற்றம் சொல்லக்கூடாதவளாய் இருக்கிறாய் என்று சொல்லி அந்த சூலமித்தியை, அந்த சகோதரியை ராஜாவாகிய சாலமோன் புகழ்ந்து பேசுகிறதும் பாராட்டுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான தேவ ஜனமே, அழகு இருந்தாலும் மட்டும் போதாது. அவளுடைய உள்ளான வாழ்க்கை பழுதற்றதா இருந்தால் மட்டுமே தான் அது பூரண அழகு அல்லது பூரண ரூபவதியாக இருக்க முடியும். எனக்கு அன்பான பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பக்தனாகிய சாலமோன் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இந்த ஸ்திரீ பூரண ஸ்திரீயாக, பூரண மனவாட்டியாக காணப்படுகிறார். எனவேதான் இங்கே அழைக்கும் பொழுது நீ பூர்ண ரூபவதி என்று சொல்லி அழைக்கிறார். உன்னில் ஒரு குறைவில்லை. உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய சரீர பிரகாரமான எல்லா விதமான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே ஃபைன், எல்லாமே எவ்ரிதிங் இஸ் சோ பர்ஃபெக்ட், எல்லாம் அருமையா இருக்கு என்று சொல்லி மெச்சிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, உண்மையாகவே இன்றைக்கு ஏதோ மேலோட்டமாய் பார்த்து இவர்கள் அழகா இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப வெல்மையா இருக்கிறாங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய பார்வை, அவருடைய நடைகள், அவருடைய வாழ்க்கையில மற்றவர்களோடு பழகிற அந்த அன்பு, பண்பும், பாசங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். அவைகள் எல்லாம் சரியாக, நேர்த்தியாய், ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அழகுள்ளவர்கள் என்று நம்மால சொல்ல முடியும். அதுதான் பரிசுத்த வேதாகமம். அப்பேற்பட்டவர்களுக்கு தான் நீ பூர்ண ரூபவதி வேதம் சான்று வழங்கும். மற்றபடி புறம்பான அலங்காரத்தை ஒருபோது அலங்காரமாக வேதம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மகள் சொல்லும் பொழுது ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சூலமித்தி என்ன சொல்லுகிறாள்? வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிப்போம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். தன்னை ஒத்துக் கொள்கிறதை பாருங்க, தாழ்த்து கொள்கிறதை பாருங்க. நான் கருப்பாயிருந்தாலும் அவன் அழகாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். Though I am so black and dark, நான் கருப்பா தான் இருக்கேன், ஆனா நான் அழகுள்ளவள். நான் அழகுள்ளவள். என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய செய்கைகளிலே, என்னுடைய பண்புகளிலே, என்னுடைய ஒழுக்கங்களிலே, என்னுடைய எல்லா விதமான ஆவிக்குரிய காரியங்களிலே நான் அழகுள்ளவள். இன்றைக்கு அநேகர் முகத்தை பார்த்து எஸ்டிமேட் போடுறாங்க. வேதம் சொல்லுகிற மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் இருதயங்களை பார்க்கும் பொழுது அது வெண்மையாக இருக்கிறதா, கருப்பாக இருக்கிறது. அவருடைய முகம் நல்ல வெண்மையா இருக்கலாம், தேவதூதனை போல இருக்கலாம். ஆனால் இருதயத்தை காண்கின்ற தேவன் உண்மையாகவே நீ ஒரு அழகுள்ளவள் என்று சொல்வாரா? இங்கே இந்த சகோதரி உண்மையாக சொல்ல போனா அந்த மகள் கருப்பா இருப்பாளாம். ஆனாலும் இது அது முக்கியமில்லை. எனக்கு கருப்பும் சிகப்பும் என்பது முக்கியமல்ல. என் ஆண்டவர் பார்க்கிறது உள்ளான சுபாவங்கள், உன்னுடைய குணாதிசயங்களை கர்த்தர் பார்ப்பார். அதுதான் அலங்காரம் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 11:22. மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். மதிகேடாய் நடக்கிற ஒரு அழகுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீ அழகா இருக்கா, தோற்றத்துக்கு மிகவும் அருமையா இருக்கா, ஒரு குறையில்லை. அது புறம்பான அலங்காரத்துல மிக மிக அழகா காணப்பட்டாலும் கூட மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு நல்ல ஒரு முகத்தோற்றம், உடல் அமைப்பு இருந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது அப்பேற்பட்டவர்கள் மதிகேடாய் நடப்பார்களேயானால், பக்தியற்றவர்களாய் வாழ்வார்களேயானால், மற்றவர்களை
மதியாதவர்களாக, கனம் பண்ணாதவர்களாக, தன் சொந்த புருஷனை மதியாமலும், தன் குடும்பத்தை நேசிக்காமலும், பிள்ளைகளை கவனிக்காமலும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட மகளாக, ஆமென், தன்னுடைய ஊதாரித்தனமாக நேரங்களையும் காலங்களையும் செலவழிக்கிற ஒரு மகளாக காணப்பட்டால் அப்பேற்பட்டவர்களுக்கு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பேற்பட்ட ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் என்று சொல்லுகிறது. பன்றியின் மூக்கில் என்னதான் தங்கத்தை அழகாக மூக்குத்தி செய்து போட்டாலும் தங்கத்தினால அது சேத்துல தான் போய் அதனுடைய புத்தியை காட்டும். அந்த சேத்துல இருக்கிறதுக்கு அந்த தங்கத்தினுடைய மதிப்பு தெரியாது, அதனுடைய விலை அதற்கு தெரியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ என்னதான் அழகா இருந்தாலும் நீ பக்தி அற்றவளாய், பயமற்றவளாய், மற்றவர்களை நேசிக்காதவளாய், ஆமென், குடும்பத்தில் ஒழுக்கம் இல்லாதவளாய் இருப்பாயானால், ஆமென், சமுதாயத்திலே ஒழுக்கமற்றவளாய் நான் இருப்பாயானால், வேதம் சொல்லுகிறது அது யாரா இருந்தாலும் அவர்கள் பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானமானவர்கள். பாருங்க, அதற்கு மதிப்பில்லாமல் போய்விடுகிறது. ஐயோ, தேவன் உனக்கு கொடுத்த அழகு, உனக்கு கொடுத்த எல்லா விதமான அந்த மேன்மையான நிலை, அதை கொண்டு நாம் சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை மதிக்கிறவர்களாய், மற்றவர்கள் பெருமை பாராட்டக்கூடிய நல்ல பண்புகள் கொண்டவர்களாய் நாம் இருந்தால் அதுதான் அழகு. அழகு மாயானது, அது வீணானது. பிரியமான தேவ ஜனமே, எந்த மனுஷனுடைய அழகும் நிரந்தரம் அல்ல. பழைய நடிகைகளை பார்ப்போமையானால் ஆச்சரியமா இருக்கும். நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் போய் பாருங்க. ஆமென், பழைய நடிகர்கள் என்ன விதமான வேஷங்கள் போட்டு நடித்தவர்கள் எல்லாம், அழகாய் தோன்றினவர்கள் எல்லாம் இன்றைய நிலையில பரிதாபமான ஒரு நிலையில அவருடைய முகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது சுருங்கி போய் பரிதாபமான நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். இது எல்லோருக்கும் நேரிடுகிற ஒரு காரியம். முதுமை அடைய 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 இந்த புறம்பான அலங்காரத்தை நாம் இழந்து விடுவோம். அலங்காரம் எல்லாம் மாயை, நாம் காண்கிறவர்கள் எல்லாம் அநித்தியமானவைகள். பிரியமான தேவச்சனமே, காணாதவைகளே நித்தியமானவைகள். எனவே வேதம் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறது? தேவனாலே என் பிரியமே ரூபவதியே என்று அழைக்கப்பட வேதம் நமக்கு என்ன ஆலோசனை வழங்குகிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்த்து தேவ ஆசீர்வாதங்களுக்கே நேராக நாம் கடந்து செல்வோம். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4வது வசனமும் 5ஆம் வசனமும் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் நமக்கு பக்க நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். பார்த்தீர்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மயிரை பின்னுதல், பொன்னாபரணங்களை அணிந்து கொள்ளுதல், உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வது ஆகிய புறம்பான அலங்காரங்களை, அந்த புறம்பான அலங்கரிப்பு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நல்ல மயிரை பின்னி டெக்கரேட் பண்ணி நல்ல ஜோடிச்சு கழுத்து நிறைய, காதுகள் நிறைய, கைகள் நிறைய, இது போன்ற பொன்னாபரணங்களை உடுத்துக் கொள்வதனால ரொம்ப அழகா இருக்கிறோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது அழகல்ல, அது ஒரு ஆடம்பரம். அது அழகல்ல, அது தேவனால் புகழப்படுகிற காரியம் அல்ல. தேவன் அதை மெச்சுக்கொள்ள மாட்டார். நீ உன்னுடைய ஸ்டேட்டஸ், உன்னுடைய லெவல் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் அதனால் தேவனுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அன்றைக்கு ராஜா என் ரூபவதியே என்று பாராட்ட காரணமாக இருந்தது நல்ல ஒரு குணம், அந்த மகளுக்குள் இருந்ததான குணாதிசயங்கள். எனவே கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், இதோ மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து கொண்டு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதனால இப்பேற்பட்ட புறம்பான அலங்காரமாகிய அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல்
வேதம் சொல்லுகிறது அழியாத அலங்காரமாயிருக்கிற, அது என்றென்றைக்கும் நம்மோடு கூட நமக்குள்ள காணப்படக்கூடிய நல்ல ஒரு அழகான அலங்காரம் என்று சொன்னால் அது சாந்தம், மனத்தாழ்மை, அமைதியான ஒரு நிலை, அமைதியிலுள்ள வாழ்க்கை, அமைதியுள்ள ஒரு ஆவி. பிரியமான தேவப்பினக நல்ல கவனிங்க. சிலர் என்னதான் அழகாக ஆபரணங்களோடு காணப்பட்டாலும் கூட அவர்கள் எரிச்சல் நிறைந்தவர்களாய், கோபம் நிறைந்தவர்களாய், முகத்துல சுடுமூஞ்சி உள்ளவர்களாய் இருந்தால் உண்மையாகவே பிரியமானவர்கள ஆமென், அவருடைய வாழ்க்கையில மற்றவர்கள் விரும்பாதபடிக்கு இருப்பார்கள். அது அருவருக்கத்தக்கதான ஒரு முகமாய் இருக்கு. சண்டை, கோபங்கள், ஆமென், இவைகள் எல்லாம் மனசு நிறைய வச்சுக்கிட்டு உடல் முழுசா விஷத்தோடு வாழ்ந்து கொண்டு எரிச்சல் உள்ளவர்களாய், கோபம் உள்ளவர்களாய் இருந்து கொண்டு நம்ம என்னதான் மேக்கப் போட்டாலும், என்னதான் ஆபரணங்களை, பொன்னாபரணங்களை அணிந்திருந்தாலும், விலை உயர்ந்த வஸ்திரங்களை அணிந்தாலும் அது அலங்காரமா தெரியாது. நீ எதுவுமே அழியலாலும் கூட ஒரு சிம்பிளான ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு சமுதாயத்தில் யாரோடு அன்போடு, யாவரோடு அன்பாய் பாசமாய் பழகினார் எல்லோரும் கனம் பண்ணுகிற ஒரு மகளாக, கனம் பண்ணுகிற ஒரு மகனாக, மற்றவர்களை மதிக்கக்கூடிய, பெரியவர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய, புருஷர்களுக்கும் மனைவிகளுக்கும் கீழ்ப்படியக்கூடிய, நேசிக்கக்கூடிய நபர்களாய் நாம் வாழ்வோமானால் அதுதான் மேலான ஒரு அலங்காரமாய் காணப்படும். இங்க வேதம் சொல்லுகிறது, அமைதுள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். ஆமென். அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. மற்றபடி நீ எத்தனை கிலோ கழுத்துல போட்டிருக்க, எத்தனை கிலோ நீ தங்கத்தை ஆமென் காதுல மாட்டி இருக்கிற, இது ஆண்டவர் ஒருபோதும் பார்க்க மாட்டார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய சாந்தத்தை மற்றவர்கள் காணும்படி, உங்கள் சாந்தம் மற்றவர்கள் காணும்படி செய்யுங்க. அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுங்க. யாவரோடும் அன்பாய் பழகுங்க. எல்லோரும் நேசிங்க. மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. பிரியமான தேவச்சனமே, இதுதான் வேதம் நமக்கு போதிக்கின்ற ஆலோசனைகள். என் அலங்காரமான பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை பார்க்கணும்னு விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் கரத்தில் அலங்காரமான கிரீடம், அலங்காரமாய் இருக்கணும். அந்த அலங்காரங்கள் எல்லாம் நம்முடைய குணாதிசயங்களை, கேரக்டர்ஸை ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அது மட்டுமல்ல, 5வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஆமென், இப்படியே பூர்வ காலத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும், தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, கிறிஸ்துவ ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருந்த தேவ பிள்ளைகள், ஸ்திரீகள், சகோதரர்கள், சகோதரிகள் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை அப்படி அலங்கரித்தார்களாம். அந்த வரிசையிலே சாராளை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆமென், அந்தபடி சாராலும் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதல் தான் புருஷனுக்கு கீழ்ப்படிவது, தன் மனைவியை நேசிப்பது, அதுதான் அலங்காரம். பிள்ளைகளை சரியாக பராமரிப்பது, குழந்தைகளை நடக்க வேண்டிய வழியில, பிள்ளையானவை நடக்க வேண்டிய வழியில நடத்துவதுதான் மெய்யான அலங்காரம். நாம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருந்தால் நம் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அந்த நாளிலே, என் மணவாளியே என்று சொல்லுகிற அந்த நாளிலே, என் பிரியமே என்று சொல்லும் அந்த நாளிலே, என் ரூபவதியே என்று சொல்லி, நீ வா, எழுந்து வா என்று சொல்லி அழைப்பார். அவர் பார்க்கிற அந்த அலங்காரத்தை நமக்குள்ளே காணும்படி செய்வோமா, வாழ்வோமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாராள் தன்னுடைய புருஷனாகிய ஆபிரகாமை ஆண்டவரே என்று சொல்லி எவ்வளோ ரெஸ்பெக்டாக, மதிப்பாய் அழைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக மனைவிகள் எப்படி அழைக்கிறார்கள், அநேக புருஷர்கள் எப்படி அழைக்கிறார்கள் மனைவிகளை, நாயே, பேயே என்று சொல்லி, மோசமான பிராணிகளுடைய பெயர்களை சொல்லி, பிரியமானதோட பிள்ளைகளை அருவருப்பான பெயர்களை சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். காலங்கள் மாறிப்போச்சு. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுபாவ அன்பு குறைந்து போகிறது. எல்லோருக்குள்ளே எரிச்சலின் ஆவி, எல்லோருக்குள்ளே சண்டைகளின் ஆவி, பொல்லாத சத்துரு ஏவி விடுகிறதுனால, ஆமென், அன்பு தனிந்தவர்களாய் அக்கிரமம் பெருகிறதுனால இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி சின்னாபின்னமாய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் விரும்புகிற அழகை சிதறடிக்கிறான் சாத்தானானவன். சாத்தானுக்கு அது
அந்த ஆவிக்குரிய அழகு பிடிக்கவே பிடிக்காது. இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமானவராய் காணப்பட்டார். அதற்கு காரணம் ஆமென், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்ததுனால, கீழ்ப்படிந்ததுனால. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 45 10வது வசனமும் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 45 10 11, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். அவர் உன் ஆண்டவர், உன் ராஜா, உன் ஆண்டவர். இதோ உன் அழகில் பிரியப்படுவார் அவர். என் பிரியமே என்று சொல்லி, என் ரூபவதியே என்று சொல்லி சந்தோஷத்தோடு அன்போடு கூட உன்னை அழைப்பார், உன்னை ஏற்றுக்கொள்வார். எரிச்சல் நிறைந்த, கோபங்கள் நிறைந்த, சண்டைகள் நிறைந்த, முறுமுறுப்பு நிறைந்த அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் என் தேவன் ஒருபோதும் உன்னை விரும்ப மாட்டார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அக்கிரமங்களை விட்டுவிட்டு, தேவனுடைய ஆமென் வேதத்தின்படி ஆண்டவர் கூறுகிற அந்த ஆபரணங்களை அணிந்தவர்களாய் சாந்தமும் மனத்தாழ்மையும் அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் ஆமென் நீடிய பொறுமை என்ற அநேக விதமான ஆபரணங்களை நாம் அணிந்தவர்களாய் தரித்தவர்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்போம். உலகத்தில் மக்கள் மத்தியிலும் நாம் நல்ல பெயர் பெற்றவர்களாய் வாழ்வோம். எனவே இங்க வாசிக்கும் பொழுது சாராலும் ஆபிரகாம் தேவனுக்கு என்று பிரியமாய் வாழ்ந்தது மட்டுமல்ல, இந்த சாராளுடைய அந்த மருமகள் ரெபேக்காளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த மகளை பெண் கொள்ள தன்னுடைய வேலைக்காரனை ஆபிரகாம் அனுப்புகிறார். ஒரு நல்ல ஒரு பெண்ணை போய் பார்த்து என்னுடைய மகனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று அனுப்பும் பொழுது அவர் ஜெபத்தோடு இந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அந்த வேலைக்காரன் தேவனுடைய தாசனாகிய எஜமானாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள செல்லும் பொழுது அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதை குறித்து நாம் ஆதியாகம புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 12 முதல் 14 முடிய நாம் அதை பார்ப்போம், வாசிக்க கேட்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்திருக்கிறவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. பார்த்தீர்களா எவ்வளவு தேவன் நேர்த்தியாய் நடத்தினார். ஆபிரகாமுக்கு மருமகளாக பெண் பார்க்கும்படியாக அந்த வேலைக்காரனை அனுப்பின பொழுது அந்த வேலைக்காரன் ஒரு கிராமத்திற்குள்ளே நுழைந்து ஏதோ ஒரு பெண்ணை முகத்தை பார்த்து, இவ அழகா இருக்கிறான், இப்படி இருந்தா நம்முடைய எஜமானுக்கு பொருத்தமா இருக்கும், ஜோடி பொருத்தமா இருக்கும், ஹைட்டு வெயிட்டு உடம்பு எல்லாமே முகம் எல்லாமே அழகா அப்படியே என்னுடைய எஜமானுக்கு ஏற்ப இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு வராம, ஏதோ ஒரு மகளை கொண்டு வராம ஜெபத்தோடு புறப்பட்டு போகிறார். ஆண்டவரே, இதோ என் எஜமானாகிய ஆமென் ஈசாக்குக்கு வரவேண்டிய மகள் அல்லது எஜமான் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே ஜெபிக்கிறார். அழகை பற்றி பேசல, ரூபத்தை பற்றி பேசல, ஆனால் நான் குடிக்க தண்ணீரை கேட்பேன். இந்த துறவண்டையிலே பெண்கள் குடிக்க வருவார்கள், இந்த கிராமத்திலே வருவார்கள். நான் அந்த துறவண்டையில இருந்து வருகிற பெண் எவ்வளோ அந்த பெண்ணை பார்த்து நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு குடிக்க தண்ணீர் கொடும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, நீர் கொடும் உன் ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் எவ்வளோ பாருங்க. இது என்ன சின்ன விஷயமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு கான்ல வந்தாலும் கூட பிடிச்சு கொடுக்கலாம் தண்ணீரை. ஆனா கிணற்றுல இறங்கி இறங்கி ஏறுவது
ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்தாலே பெரிய பெரிய பாடாக இருக்கும், இடுப்பெல்லாம் உடைஞ்சிரும். ஆனால் அந்த சகோதரி சொல்ற, ஒரு ஒட்டகம் எவ்வளோ தண்ணீர் குடிக்கும், ஆனாலும் உன் ஒட்டகங்களுக்கெல்லாம் நான் வார்ப்பேன் என்று சொல்லி அந்த மகன் சொல்லல, தானாகவே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நன்றாய் கவனிங்க. காரணம், அந்த பெண்ணுக்குள் இருந்ததானே ஒரு நல்ல சுபாவம். தேவன் சொன்னது போல, ஒருவன் உனக்கு 1 மைல் நடக்க சொன்னால் நீ 2 மைல் அவனோடு கூட நட. ஆமென். உதவி செய், நன்மை செய். நல்ல ஒரு குணம் ஆண்டவருடைய வேதத்தில் நான் வாசிக்கிறோம். கற்றுக்கொண்டவர்களுக்கு அது தெரியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மகள் இறங்கி 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 எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தால் உடனே அந்த எலிசர், அந்த வேலைக்காரன் கேட்கிறாரு, நீ யாருடைய மகள்? அப்போ போன காரியத்தை அங்கே எல்லாம் தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். நான் இன்னாருடைய மகள், இன்னாருடைய ஊர்ல தங்கியிருக்கிறேன் என்று. அந்த மகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெண் மகாரூபவதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் குணத்திலே மட்டுமல்ல முகத்தோற்றத்திலும் கூட மகாரூபவதியாயிருந்தாள். முகத்திற்கேற்ற உள்ளான சுபாவம். இப்படி அமையிறது கஷ்டம் இல்லைங்களா? நமக்கு முகத்திலே அழகு இருந்தா குணத்திலே அழகு இருக்காது. சிலர் குணத்திலே ரொம்ப அழகானவர்களா இருப்பார்கள், பண்பு நிறைந்தவர்களா இருப்பார்கள், பணிவோடு கூட வாழ்கிறவர்களா இருப்பார்கள், அன்பு நிறைந்தவர்களா இருப்பார்கள். ஆனா முகத்தில் அப்படி இருக்காது. நாம் அநேக நேரங்களில் முகத்தை பார்த்து தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் கொள்கிறோம். இதனாலே தான் அநேக கிறிஸ்தவ பெண்கள் பாவம் அப்படியே கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, புறம்பான அலங்காரம் வேண்டாம். அது இல்லை என்றாலும் பரவாயில்ல, உனக்குள்ள உள்ளான அலங்காரத்தை கர்த்தர் காண்பாராக. அமைதி, சாந்தம், அன்பு, தர்மம் பண்ணுவது, பிறரை நேசிப்பது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 27 முதல் நாம் இங்க வாசிக்கும் பொழுது 29 முடிய வாசிக்கும் பொழுது ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சில காரியங்களை இங்கே சுருக்கமாய் பார்ப்போம், வாசிப்போம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்காணிக்க வேண்டும். பெண்கள் தன்னுடைய வீடுகளில் என்ன நடக்கிறது, பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், புருஷன் என்ன செய்கிறார், சாப்பிட்டார்களா இல்லையா, வேலைக்கு போகிறார்களா, உடம்பு எப்படி, அது எப்படி, இப்படி எல்லாவற்றையும் கவனிக்கிறவர்களா இருக்கணும். இது பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல அது விட்டுட்டு, நான் வந்தேன், டயர்டா இருக்கேன், ஆஃபீஸுக்கு போனேன், இப்படி வந்தேன், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, இன்னைக்கு சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடா கட்டி போக, அந்த பிள்ளை சாப்பிடல, இன்னைக்கு என்ன நான் சாப்பிட்டு ஆஃபீஸில், அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களோடு நாம் வாழக்கூடாது. பிரியமானதோட பிள்ளைகளை, ஒரு நல்ல ஸ்திரீ அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். பிள்ளைகள் எப்பொழுதும் அம்மாவை, அம்மா தங்கமான அம்மா என்று சொல்லணும், அப்பா நீங்க தங்கமானவங்க என்று சொல்லணும். எப்பவுமே பிள்ளைகள் இடத்துல எப்பவும் எரிஞ்சு விடுகிறவர்களாய். உங்களுக்கு 1008 பிரச்சனைகள் உள்ள அலுவல்கள் இருக்கலாம், வழியில இருக்கலாம், மற்றவர்களோடு இருக்கலாம். அதை கொண்டு வந்து மனைவியிடத்துல, பிள்ளைகளிடத்துல, குடும்பத்துல காட்டக்கூடாது. நல்ல தேவனுடைய அது பண்பு கிடையாது, அது குவாலிட்டி அல்ல, அது தேவனுடைய தரம் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யாவரோட சமாதானம் இருக்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. ஆனால் நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்ந்தாள். எனவே இந்த நாளிலும் கூட நாம் எல்லோருக்கும் மேற்பட்டவர்களாய், புறம்பான அலங்காரத்தோடு அல்ல, உள்ளான அலங்காரம் கொண்டவர்களாய், மற்றவர் நேசிக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் நம்மால இருக்க முடியும். உலகத்துல நல்ல ஒரு புனிதர் என்று பெயர் பெற்ற அன்னை தெரசா அவர்கள் ஒருவேளை முகத்தோற்றத்தில் வயதானவராக, முகமெல்லாம் சுருக்கங்களாய் காணப்பட்டாலும் கூட அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய அரவணைப்பு தாயினும் மேலானது என்று உலகமே போற்றக்கூடிய இன்றைக்கு அன்னை என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து, செயின்ட் என்ற புனித பட்டத்தையும் கொடுத்து அந்த தாயாரை புகழ்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஏன் தேவன் நம்மையும் அப்படி உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உன் அயலானோடு, உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு, உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடு நல்ல அன்போடு பழகுங்க, சாந்தமாய் பழகுங்க.
தேவன் எதிர்பார்க்கிற தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் உத்தமம். ஆபிரகாமுக்கு சாராள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். பிரியமான தேவ ஜனமே, நமக்குள்ள அந்த தேவ பக்தி இருக்குமானால் நம்மை பார்க்கலும் ரூபவதி வேறு யாரும் இருக்க முடியாது. எனக்கு ஒரு திருச்சபையை தேவன் சொல்ல வேண்டும், என் ரூபவதியே நீ எழும்பி வா என்று. இன்றைக்கு சபைகளிலே இருக்கிற விசுவாசிகளும் இப்பேற்பட்ட அலங்காரங்கள் கொண்டவர்களாய் ஆவிக்குரிய அலங்காரங்களோடு கூட வாழ்வோமாக. ஏதோ புறம்பான ஒரு அலங்காரத்தை கொண்டு ஊரை ஏமாற்றுவதைப் போல தேவனை ஏமாற்ற முடியாது. உன் உள்ளான அலங்காரத்தை கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவாயாக. இதோ மணவாளன் வருகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்பொழுது மணவாட்டியை வா என்பார். நாமும் மேகங்களோடு அவர் கூட எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருப்போம். என் பிரியமே, என் ரூபவதியே, ஆண்டவர் சொன்னாரு, உன்னில் பழுதொன்றும் இல்லை, எழுந்து வா என்று சொல்லுகிறார். எனவே இப்ப ஏற்பட்ட ஒரு நல்ல வார்த்தைகள் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்று நாமும் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you. Thank you.